நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பாதுகாப்பா பேங்க்ல வைக்கலாம்னு பேங்க்ல வச்சிருக்கீங்களே, அந்த பேங்க் உண்மையாலுமே சேஃப் தானா? அதுவும் பேங்க்ல பணத்தை வைக்கிறோம்னா ஆயிரத்திலயோ லட்சத்திலயோ இல்ல, கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ உங்க கோடி பாதுகாப்பா இருக்கா? ஒரு சில வருடங்கள்ல ஆர்பிஐ சில வங்கிகளோட லைசன்ஸையே வாங்கிட்டாங்க. இனிமே நீங்க ஃபங்க்ஷன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பர்மனண்டா சில வங்கிகளை இழுத்து மூடிட்டாங்கன்னு எத்தனை செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணப்பட்ட வங்கியில அக்கவுண்ட் வச்சு பணம் வச்சிருந்தவங்களோட நிலைமை. இன்னைக்கு நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய வங்கி பாதுகாப்பா இருக்கா? ஆர்பிஐ எப்போ உங்க வங்கி இழுத்து மூட போறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது யோசனை வந்திருக்கா? இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே 5 வங்கிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு ஆர்பிஐயால. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த வங்கியை க்ளோஸ் பண்ணாங்க, ஆர்பிஐ எந்த காரணத்தினால இந்த வங்கியோட லைசன்ஸை வாங்கினாங்க, எந்த மாதிரியான ப்ராப்ளமை வங்கிகள் க்ளோஸ் பண்றப்போ மக்கள் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. குறிப்பிட்டு நீங்க பாதுகாப்பான ஒரு இடத்துல பணத்தை வைக்கணும் அப்படின்னா அதுக்கான சில விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்குவீங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் மேகலா கண்ணன். ஒரு நாள் திடீர்னு உங்க போன்ல ஒரு மெசேஜ் வருது, உங்க பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு. அதாவது எந்த ஒரு பேங்க்ல நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, எஃப்டி வச்சிருக்கீங்களோ, எந்த பேங்க்ல நீங்க லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு வச்சிருக்கீங்களோ எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ். கேட்கவே அதிர்ச்சியா இருக்குல்ல? இதுல இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, இந்த பணம் ஃப்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணம் எனக்கு கைக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா கண்டிப்பா கைக்கு கிடைக்குமா? இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் வங்கியே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணாம இருக்கிறது. அதுலதான் அந்த மாதிரியான ரீசன்ஸ்ல தான் ஆர்பிஐ சில வங்கிகளோட லைசன்ஸையே வாங்கிட்டாங்க. நீங்க இனிமே பேங்கா செயல்படுறதுக்கு தகுதி இல்லை, நீங்க இமீடியட்டா இன்ஸ்டிடியூஷனை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வங்கியா நீங்க இனிமே இருக்க முடியாதுன்னு க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல 5 வங்கிகளை கடந்த சில வருஷங்கள்ல மூடி இருக்காங்க. உங்களோட அக்கவுண்ட்டும் இந்த நான் சொல்ல போற 5 வங்கியில இருந்ததா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. அதுவும் வேற ஏதோ ஒரு ஊர் தெரியாத ஊர்ல பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்கிறது கிடையாது. திருச்சி, கடலூர், விழுப்புரம், மதுரைன்னு இந்த மாதிரி சிட்டிஸ்ல இருந்த வங்கிகள் தான் இது. இப்போ ரொம்ப ரீசென்ட்ல க்ளோஸ் பண்ணப்பட்டது 2025ல கடலூர் அண்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எம்ப்ளாயிஸ் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த கடலூர் கோஆபரேட்டிவ் பேங்க் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வங்கியை தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஆர்பிஐ இவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி நீங்க இனிமே பேங்கா இருக்க முடியாது, நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனா வேணா நீங்க செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அடுத்து 2023ல முசிறி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், திருச்சியில் இருக்கிற இந்த கோஆபரேட்டிவ் பேங்கை இழுத்து மூடினாங்க. டிசம்பர் 29 2023 இந்த ஒரு பேங்கை பர்மனண்டா க்ளோஸ் பண்றாங்க ஆர்பிஐ. காரணம் கேபிட்டல் எரோஷன். கேபிட்டல் எரோஷன் அப்படின்னா என்ன? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை. ஸோ இப்போ அந்த ஒரு பேங்கோட ஏடிஎம் போய் நீங்க ஏதாவது வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு போனாலோ, இல்ல அந்த ஒரு சில செட்டில்மெண்ட்லயே அவங்களால ஈடுகட்ட முடியல அப்படிங்கிற சமயத்துல வங்கி அதை ப்ராப்பரா செயல்படுத்த முடியலங்கிற காரணத்துக்காக இதை பெர்மனண்டா க்ளோஸ் பண்றாங்க ஆர்பிஐ. அடுத்து வேலூர் ரீஜன்ல இருக்கிற பள்ளிக்கொண்டன் கோஆபரேட்டிவ் பேங்கையும் க்ளோஸ் பண்ணாங்க. ஹெவி லிக்விடேஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸால இந்த பேங்கையும் க்ளோஸ் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது மதுரையில் இருக்கிற மதுரை அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ல எத்தனை பேர் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க? இந்த ஒரு பேங்கையும் க்ளோஸ் பண்ணாங்க. காரணம் பல கோடி ரூபாய்க்கான மிஸ்லீடிங். ஸோ பல கோடி ரூபாய்க்கான மிஸ்லீடிங் நடந்தப்போ பல சொத்துக்களை இந்த ஒரு பேங்க் மூலமா பல பணத்தை இழந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலேயே இந்த ஒரு பேங்கையும் க்ளோஸ் பண்ணாங்க. அடுத்து பிரகாசபுரம்னு சொல்லப்படுற லால்குடியில் இருக்கிற ரீஜனல் டவுன் லெவல் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கையும் க்ளோஸ் பண்ணாங்க சில லீகல் ஃபெயிலியர்ஸால. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 5 வங்கியுமே கோஆபரேட்டிவ் வங்கி. கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னால உங்களுக்கு தெரியும், ஒரு குழுவா சேர்ந்து அவங்க ஒரு சப்போர்ட்டுக்காக செயல்படக்கூடிய
ஒரு வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கூட சொல்லிக்கலாமே. ஸோ இந்த ஒரு வங்கியிலையுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த அக்ரிகல்ச்சரு மற்ற விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் உதவக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் இதுவுமே க்ளோஸ் பண்ணப்படலை. ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இது வந்து சிங்கிள் ஹெடடாக வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டல்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் வங்கி. இது வந்து ரொம்ப டிபெண்டபிளாக இருப்பாங்க சேலரிட் இண்டிவிஜுவல்ஸ், இண்டஸ்ட்ரீஸை நம்பி. ஸோ இந்த மாதிரி வங்கிகள் தான் கொலாப்ஸ் ஆயிருக்கிறது. அப்போ எந்த ஒரு வங்கியில தான் நம்ம பணம் சேஃபா இருக்கும்? இப்போ இந்த 5 வங்கியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இந்த 5 வங்கியில பணம் இருந்தவங்களோட நிலைமை என்ன? ஒருவேளை இந்த 5 வங்கியில ஏதாவது ஒரு பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தது, அதுல 5 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியான பணம் இருந்தது அப்படின்னா உங்க பணம் சேஃப் தான். ஏன்னா டிஐசிஜிஸோட இன்சூரன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சூழல்ல. இப்போ ஒரு பாதுகாப்பான அமௌண்ட்டை நான் ஏதாவது ஒரு வங்கியில வைக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட பணத்துக்கான இன்சூரன்ஸ். ஸோ இப்போ ஒரு பேங்க் வந்து பேங்க்ரப்சி ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு டெஃப்ட் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்க பணம் சேஃபா இருக்கணும் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான் சேஃபா இருக்கும். சினாரியோ நம்பர் 1, இப்போ நீங்க ஒரு பேங்க்ல வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு எஃப்டி போட்டிருக்கீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க, மொத்தம் 4 லட்சம் ஆச்சு. அது இப்படியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 4.5 லட்சமே போட்டா கூட இந்த பணத்துக்கு ஒரு ஆபத்துன்னு அந்த வங்கிக்கு வர்றப்போ அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமானா தாராளமா கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கிறதுனால டிஐசிஜிசி இன்சூர்ட் அமௌண்ட் 4.5 லட்சமும் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். இதே ரெண்டாவது சினாரியோல ஒரு 10 லட்சம் ரூபாயை எஃப்டிலையும் ஒரு 5 லட்சம் ரூபாயை நீங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் போட்டு மொத்தமா ஒரு 15 லட்சம் ரூபாய் அங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மீதி 10 லட்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அக்கார்டிங் டு தி இன்சூர்ட் அமௌண்ட். ஸோ இந்த சேஃப்டி நெட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ அடுத்த முக்கியமான ஒரு போர்ஷன், எந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க சேஃபா தேர்ந்தெடுக்கணும். ஆர்பிஐ கீழே அந்த பேங்க் வருதா, ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேங்கா, அது இன்கேஸ் அது ஒரு கமர்ஷியல் பேங்காவே இருந்தாலுமே எந்த மாதிரியான ஒரு பின்னாடி ஹிஸ்டரி எப்படி இருக்கு, இது நல்ல பேர் வாய்ந்த பேங்க் தானா அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்து தான் நீங்க அக்கௌண்ட்டை வச்சுக்கணும். இது செகண்ட் ஸ்டெப். ஏன்னா இந்த கிரைசிஸ் எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்போ பாயிண்ட் நம்பர் 1, the trap of dual regulation. டியூவல் ரெகுலேஷன் அப்படிங்கிறப்போ இப்போ வங்கிகள் அப்படின்னாலே ஆர்பிஐ வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. இன்னொரு சைடு இன்னொருத்தங்க யாருப்பா வங்கிகளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இந்த கோஆபரேட்டிவ் வங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதோட மேனேஜ்மெண்ட்டை இன்னொரு கார்பரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேங்கை வந்து ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னா இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தராவது நீ தானே அது உன் வேலை, நீ தானே பார்த்துருக்கணும், இல்லை அது ஏன் வேலை, அது இன்னொருத்தனோட வேலை, அவன் தான் பார்த்துருக்கணும் அப்படின்னு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வந்து மிஸ்மேனேஜ் ஆகும். ஸோ இந்த நேரத்தில் பேங்க்குக்கு ஒரு சாலிட் கண்ட்ரோல் மிஸ் ஆகிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறப்போ ஃபைனலி அவங்களோட லைசன்ஸை ரத்து பண்ண வேண்டியதாக வரும், இல்லைனா க்ளோஸ் பண்ண வேண்டியதாக வரும். அது எல்லாத்துக்கும் நடுவில் பாதிக்கப்படுறது நம்மள தான் இருப்போம். அண்ட் இன்னொன்று டீப் பாலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு சில பல பிரச்சனைகளுக்கு லீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு வங்கி ரொம்ப பார்ஷியலா ஒரு லம்சம் அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, லெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மணி ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு லெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதையெல்லாம் அவங்க வந்து ரொம்ப இல்லீகல்னு சொல்ல முடியாது, ரொம்ப தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு சாதாரண மக்கள் வந்து அந்த பேங்க்ல பணம் போட்டு வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஒரு பெரிய அடி விழறப்போ அவங்களையும் தான் இது பாதிக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆர்பிஐ 2026 இந்த வருஷத்துல சில பல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. முதல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் 75% ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஸ்எல் அப்படின்னு. என்னடா அதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வங்கின்னா என்ன, கடன் கொடுக்கறது அதுக்கு வட்டியை வாங்குறது, இந்த ஒரு சர்வீஸை பண்ணுறது தான். பணம் கொடுக்கறது வாங்குறது அந்த சர்வீஸ் தானே வங்கி. ஸோ இந்த பணத்தை கடனாக வழங்கக்கூடிய அந்த ஒரு செக்டர் இருக்கு பார்த்தீங்களா, ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்காக இருக்கணும். எப்படின்னா அக்ரிகல்ச்சர், அவசரமாக கடன் தேவைப்படுது, நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு விவசாயி வந்து லோன் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது ஒரு விவசாயியை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்பிஐ. அண்ட் பிரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது, கூடவே மைக்ரோ என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் வீக்கர் செக்ஷன், இது எல்லாத்தையுமே நீங்க பிரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட லோனை வந்து லெண்ட் பண்றப்போ இந்த கேட்டகரியை ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அப்படிங்கிறது. 75% ஆஃப் யுவர் பிரையாரிட்டி அந்த கேட்டகரிக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். அடுத்த ரூல்
15% மேல அந்த ஒரு வங்கியோட கேபிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒரு லிமிட்ல 15% மேல ஒரே ஒரு சிங்கிள் பாரோவருக்கு உங்க பணத்தை நீங்க கடனா வழங்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேங்கோட ஒரு கேபிட்டல் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த 1 கோடியில 20 லட்சத்தை ஒரே ஆளுக்கு நீங்க கடனா வழங்குறீங்க அப்படிங்கிறது கூடாது. மேக்சிமம் 15 லட்சம் வழங்கலாம். அப்படி இல்லைன்னா 15 லட்சத்துக்குள்ளதான் நீங்க வழங்க முடியும். இல்லைன்னா இது ரூல்ஸ் படி தப்பு அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு சிங்கிள் பாரோவருக்கு 15% ஆஃப் தேர் கேபிட்டல் அமௌண்ட் வந்து அவங்க லெண்ட் பண்ணக்கூடாது வங்கிகள். அண்ட் அடுத்த ஒரு ரூல், கனெக்டட் குரூப்பா இருப்பாங்க. இப்போ எல்லாருமே ஒரு குழுவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குரூப்பா வந்து நான் அவங்க அந்த குரூப்பை சேர்ந்தவன்டா எனக்கு வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா மொத்த குரூப்புக்குமே 25% ஆஃப் யோர் கேபிட்டல் அமௌண்ட்டை தாண்டி நீங்க கொடுக்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஆர்பிஐ வங்கிகளுக்கு போட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். இது எல்லாமே மேண்டேட்டரியா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இதுல ஏதாவது எக்கு தப்பாச்சு அப்படின்னா கூட கடைசியா கஷ்டப்படுறது வங்கியோட ஃபைனான்சியல் கிரைசிஸ் தான். ஆனா அது கூடவே சேர்ந்து நம்மளும் தான் கஷ்டப்படுவோம். நான் யாரெல்லாம் அந்த இதில் அக்கௌண்ட்ல பேங்க்ல பணம் வச்சிருக்கோமோ நம்ம அந்த ஒரு ப்ராசஸ் கடந்து வரணும். திருப்பி கிடைக்குன்ற அந்த ஒரு இதுவுமே அதை கடந்து வரணும். இல்லை அந்த டைம்ல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால முக்கியமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிறந்த வங்கியை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் இருக்கு. என்ன சொல்லலாம், ஓகே அதுலலாம் ரொம்ப சார்ஜஸ் அதிகம், ஒரு அக்கௌண்ட்ல பணம் வச்சுன்னு மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் கூட நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ எந்த சில வங்கியில் இந்த மாதிரி கேசஸ் கம்மியாக இருக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கு, பாதுகாப்பாக இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வங்கியில் நம்ம வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இதெல்லாத்தோட முக்கியமானது நான் சொன்ன அந்த ஒரு 5 லட்ச ரூபா டிஐசிஜிசி இன்சூர்ட் அமௌண்ட்டை வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பேங்க்ல 5 லட்சத்துக்கு மேல போடாம இருக்கிறது முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பணத்தை நீங்க பாதுகாத்துக்கலாம். சோ இன்னைக்கு வீடியோல முக்கியமா வங்கிகள் எதனால இழுத்து மூடப்படுது, நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த வங்கி எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, காரணம் என்ன, அண்ட் இப்ப ஆர்பிஐ இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை விட இன்னும் வேற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவையும் நீங்க கொடுங்க, சஜஷனையும் கொடுங்க. எல்லாத்துக்குமே ஓப்பனா இருக்கும் கமெண்ட் செக்ஷன். சோ இன்னொரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until this, மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.